ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடாதீங்க. 5 நேரம், 6 நேரமா பிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணோம். இப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருங்கன்னு அட்வைஸ் பண்றோம். 2ல எது உண்மை? எத ஃபாலோ பண்றது? வாங்க பார்க்கலாம். நான் 2013ல டயபெட்டிக் கோர்ஸ் முடிச்சுட்டு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணும்போது, ஒரேடியா 3 நேரம் சாப்பிடாதீங்க. 5 நேரமா பிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல 2 வகையான இன்சுலின் சுரக்குது. ஒண்ணு பேசல் இன்சுலின், இன்னொன்னு பிராண்டியல் இன்சுலின். பேசல் இன்சுலின் நமக்கு 24 ஹவர்ஸும் ஒரு யூனிட் 1 மணி நேரத்துக்கு சுரந்துட்டே இருக்கும். பிராண்டியல் இன்சுலின் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சுரக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமா டயபெட்டிஸ் இருந்துட்டே இருக்கும்போது இன்சுலின் சுரக்கிறதும் கம்மியாயிடும். அப்போ அவங்க ஒரேடியா 5 இட்லி சாப்பிட்டாங்கன்னா, அந்த 5 இட்லியில இருக்கிற குளுக்கோஸை குறைக்கிற அளவுக்கு இன்சுலின் சுரக்காது. அதனால காலையில 9 மணிக்கு 2 இட்லி, அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு 2 இட்லி, இல்லைன்னா சமைக்கிற காய்கறிகள், அப்புறம் மதிய உணவு, திரும்ப சாயங்காலம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், அப்புறம் இரவு 8 மணிக்கு டின்னர், இது மாதிரி 5 நேரம் 6 நேரமா பிரிச்சு சாப்பிட சொல்லுவோம். இப்படி சாப்பிடும் பொழுது சாப்பிட்டதுக்கு அப்புறம் போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் ரைஸ் ஆகிறது கம்மியாகும். ஆனால் இப்போ நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் என்ன சொல்கிறோம்? காலையில் 9 மணிக்கு சாப்பிடுங்க, மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, இரவு உணவை சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அந்த 6 மணி 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் 14 மணி நேரம் 15 மணி நேரம் சாப்பிடாம இருங்கன்னு சொல்கிறோம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, கிளைகோஜெனோலைசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. குளுக்கோஸ் மெட்டபாலிசம் மட்டும் இல்லாமல் ஃபேட் ஆக்சிடேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம உடம்பு கீட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுது. இன்சுலின் குளுக்கோகான் ரேஷியோவும் நல்லா குறையுது. இதனால் ஓவராலாக பார்க்கும்போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையுது. முதல்ல சொன்ன மெத்தடை விட 2வது சொன்ன மெத்தடில் டயபெட்டிக் ரெமிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பாசிபிள் ஆகுது. ஆனால் இதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. சல்ஃபன்யூரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளான கிளிமிப்ரைட், கிளிபன்கிளமைட்லாம் எடுக்கிறவங்களுக்கு சடனாக லோ சுகர் ஆகிடும். இன்சுலின் போடுறவங்களுக்கும் லோ சுகர் ஆகிடும். அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த மெடிசின்ஸ்லாம் எடுக்காமல் இருக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸை ரிவர்ஸ் பண்ண நினைக்கிறவங்கலாம் இந்த செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் மெத்தடில் இன்னொரு முக்கியமான ட்ராபேக் இருக்குது. இப்போ லாஞ்சிவிட்டி மெடிசனில் மெயின் வில்லனாக பார்க்குறதே கார்டிசால் ஸ்பைக்கை தான். ப்ரொலாங் டைம் ஆஃப் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால கார்டிசால் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதோட அவங்க சரியாக தூங்கலை, புவர் ஸ்லீப் சைக்கிள், அதுக்கப்புறம் ஈட்டிங் விண்டோலையும் ப்ராப்பராக டயட் எடுத்துக்காமல் ஸ்டார்வேஷனில் இருக்காங்க அப்படின்னா கார்டிசால் ஸ்பைக் ஆகிடும். அதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வயசானவங்க, ஆல்ரெடி டயபெட்டிக் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ஃபஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறவங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இல்லை அப்படிங்கிறவங்க செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பும் ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு எந்த டயட் செட் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க.